ஆடி மாதம் வந்தாலே கோயில் எல்லாத்துலேயும் ரொம்ப குதூகலமாக இருக்கும். அது என்ன குதூகலம்னா ஆடி மாதம் வளகாப்பு பூஜை. அந்த ஆடி மாதம் வளகாப்பு பூஜை ரொம்ப விசேஷமாகவும் ரொம்ப அற்புதமாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆடி மாதம் வளகாப்பு பூஜை தான் நம்ம இங்கே பார்க்கோம். இதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஆடி மாதம் வளகாப்பு பூஜை போட்டிருந்தாங்க. உங்கள் ஊரில் ஆடி மாதம் வளகாப்பு பூஜை எப்படி இருந்துச்சு, நீங்கள் அங்கே பிரசாதமாக என்னென்ன வாங்கினீங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு ஆடி மாதம் வளகாப்பு பூஜையில் என்ன கிடச்சிச்சின்னா வளையல், மஞ்சக்கயிறு, மஞ்சள், குங்குமம், மல்லிகைப்பூ, ரோஸ் பூ, பிரசாதமாக 7 வகை சாப்பாடு எல்லாமே கிடச்சிது. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் கிடச்சிச்சின்னா நீங்களும் கமெண்ட் பண்ணலாம். அடுத்த வருஷம் இதே மாதிரி ஆடி மாதம் வளகாப்பு பூஜை வரும்போது நீங்கள் உங்களால் இயன்ற உதவிகள் ஏதாவது செய்ய போகிறீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு ஆடி மாதம் விசேஷமான நாளாக தான் இருக்கும். இப்போ அந்த ஆடி மாதம் வளகாப்பு பூஜை எல்லாம் முடிஞ்சு போய் நம்ம எண்டில் வந்தாச்சு. அடுத்து வர இந்த வளகாப்பு பூஜையை நம்ம அன்போடு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம் தான் எல்லோரும் சொல்லுவோம். அதே மாதிரி நம்மளும் அடுத்த வாட்டி வர்றது இந்த வளகாப்பு பூஜையை நல்லபடியாக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். இந்த வளகாப்பு பூஜை போட்டாலே ஒரு நல்ல விசேஷமான நாளாக தான் இருக்குது. ஏன்னா அந்த வளகாப்பு பூஜை அன்னைக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஒரு நாள் அந்த நிம்மதியான நாளுக்காண்டி தான் வெயிட் பண்ணுவோம் எல்லோரும். அதே மாதிரி தான் அந்த வளகாப்பு போடும்போது அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு நிம்மதி எல்லாமே நம்ம வாழ்க்கையில் கிடைச்ச மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி அடுத்த வருஷம் வளகாப்பு பூஜை வரும் போல் நம்மளும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கற்பனை இருக்கும். நம்ம அடுத்த வருஷம் வளகாப்பு பூஜை போகும்போது ஒரு வேலையோடு இருக்கணும், ஒரு மாலையோடு இருக்கணும், இல்லாட்டி நம்ம கையில் ஒரு குழந்தையோடு நிற்கணும் அப்படிலாம் நினைப்பாங்க. ஒவ்வொருத்தர் நினைக்கிற நினைப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த வளகாப்பு பூஜையும் நல்லபடியாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் கன்சீவாக இருக்க எல்லாத்துக்குமே இந்த வளகாப்பு பூஜை அப்போ வளகாப்பு போட்டு விடுவாங்க. அப்போ போல் அவங்களுக்கு நினப்பில் அந்த அம்மனே நமக்கு கையில் வளகாப்பு போட்ட மாதிரி நினப்பெலாம் இருக்கும். அப்படிப்பட்ட நாட்கள்லாம் எத்தனை பேருக்கு கிடச்சிச்சு, எத்தனை பேர் அந்த நாட்களை நினச்சி நமக்கு இப்படி ஒரு நாள் கிடைக்காம போச்சுன்னு ஃபீல் பண்ணாங்க, எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள்.